வீடியோவில் அன்ஷிதாவுக்கு ஜாக்லின் மேலே இருந்த வன்மத்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் சோத்து மூட்டை, புழுகுனி மூட்டை, அழுக்கு மூட்டை, அப்புறமா அரிசி மூட்டை, இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ஒட்டுண்ணி இந்த ஷோவில் ஒரு ஒட்டுண்ணியாக ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் சாச்சனாவின் வன்மம் டுவர்ட்ஸ் ஜாக்லின் என்ன காரணம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அன்ஷிதாவுக்கு எப்படி வந்து இன்னொருத்தவங்களுக்காக ஒரு வன்மத்தை வந்து கொட்டினாலோ அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்காக ஒரு வன்மத்தை ஜாக்லின் மேலே கொட்டிட்டாங்க. யாரு? சாச்சனா. பொதுவாகவே சாச்சனாக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு ஒரு குருட்டு தைரியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கனவு, நம்ம டாப் 5ல இருக்கோம், நம்ம வந்து ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட், மக்கள் நமக்கு அதிகமான ஓட்டுகளை வந்து போடுறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பொண்ணு, அதாவது குருட்டு தைரியம், குருட்டு நம்பிக்கையில் அந்த பொண்ணு இருக்கு. காரணம் விஜய் சேதுபதி. இது எல்லாருக்கும் கிளியர் தானே? எல்லாருக்கிட்டையும் இந்த பொண்ணு போய் ஒருத்தரை பற்றி பர்டிகுலராக குறை பேசிக்கிட்டு இருக்கோம், அது ஜாக்லின் தான். சௌந்தர்யாவை பற்றி கூட கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்கோம் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள. பட் ஜாக்லினை பற்றி இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருமையாக அந்த பொண்ணு பேசினது கிடையாது. முழுக்க முழுக்க ஜாக்லின் மேலே வன்மம். அதுவும் முக்கியமாக ஜாக்லினை என்னைக்கு வந்து ஒரு ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து உள்ளே வந்த ராணுவம் ராயனும் சொன்னாங்களோ அன்னிலிருந்தே இந்த பொண்ணு என்ன டிசைட் பண்ணிருச்சு அப்படின்னா, நம்ம ஜாக்லின் அடித்தா பெரிய ஆளு, இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால அந்த வீட்டில் யாராச்சும் அந்த பொண்ணால் பாதிக்கப்பட்டா கூட பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, சின்ன பொண்ணு, அது கிட்ட போய் பேசி நம்ம என்ன பண்ணுறது, எது சொன்னாலும் உடனே அழுவுது. ஒரு அழுமூஞ்சி வேற இது, அதையும் சேர்த்துக்கோங்க. அழுகு முட்டை அப்படின்னு கூட அழுமூஞ்சி வச்சுப்போம் இப்படி. ஸோ இதனால் யாருமே சாச்சனா கிட்ட அந்த அளவுக்கு பேசுறது கிடையாது. குறிப்பாக சௌந்தர்யா வந்து சாச்சனாவை மதிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு கூட அந்த பவுல் டாஸ்கில் வந்து சாச்சனா என்னத்தான் சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது மயிரை கூட சட்டை பண்ணல இவங்க. யாரு? நம்ம சௌந்தர்யா. மயிர் அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது, ஹேருக்கு தூய தமிழ்ல மயிர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் சொல்றேன், சரிங்களா? சரி, இந்த பொண்ணுடைய வாய்ப்பு ஒன்று வருது, சாச்சனாவுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அந்த பொண்ணு ஒரு சீட் எடுக்குது. அந்த சீட்ல இருக்கக்கூடிய வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்புள் கியூட்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு வாக்கியம். இன்னொன்று, இந்த கப்புள் கியூட்டா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஒன்று பண்றாங்க அப்படின்ற ஒரு வாக்கியம். இது கிளியரா யாருக்காக எழுதப்பட்ட சீட்டு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இதை கேட்கிறவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இது யாருக்கான சீட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இது யாருக்கான சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. விஷால் தர்ஷிகாவுக்கான சீட்டு. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று கியூட்டான கப்புள் அப்படிங்கிறத விஷால் தர்ஷிகாவுக்கு சொல்லியிருக்கணும். இல்லை இவங்க கியூட்டான கப்புள் நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணுறாங்க பாருங்க அப்படின்றத விஷால் தர்ஷிகாவுக்கு சொல்லியிருக்கணும். இந்த வீட்டுக்குள்ள கப்புள்ஸா சுத்துறது இவங்க 2 பேர் தான். பேராவோ கப்புள்ஸாவோ சுத்துறது இவங்க 2 பேர் தான். ஆனா இந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம பிக் பாஸ் அதுக்காக தான் கொடுத்துருக்கிறாரு. கடைசியில பிக் பாஸே காரி துப்பிட்டாரு சாச்சனாவை. இந்த 23ஆம் புலிகேசியில கரடியே காரி துப்பிய மண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிக் பாஸே காரி துப்பிய சாச்சனாவை இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கலாம். இந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம இவங்க 2 பேர் கூட க்ளோஸா இருக்கு. யார் கூட? முக்கியமா விஷால் கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைக்குது. சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் டஃப்பான கண்டஸ்டண்டா இந்த பொண்ணு நினைக்குதோ அவங்க கூட எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணுது, ஒரு பாசத்தை வந்து லிங்க் மாதிரி கனெக்ட் பண்ணுது. அதுல முக்கியமான ஒரு நபர் வந்து முத்துக்குமரன், இன்னொன்று விஜய் விஷால், சரிங்களா? ஆனா ஜாக்லின் கிட்ட மட்டும் அந்த அம்மாக்கு அது வராது. ஏன்னா இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி ஜாக்லின் வந்து வீக் கண்டஸ்டன்ட். ஜாக்லின் என்ன பண்றாங்க, எதுக்கு அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு அப்படி நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ரியாலிட்டி தேர்ல குழந்தைக்கு பாவம் என்ன பண்றது, புட்டிப்பால் குடிக்கிற குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து பிக் பாஸ்குள்ள போட்டிங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும் இல்லை? ஸோ இந்த சீட்டை அந்த பொண்ணு படிக்குதுங்க. படிச்சுட்டு நான் கூட நினச்சேன், ஒன்று இந்த பொண்ணு வந்து விஷால் தர்ஷிகாவை தான் சொல்லும், கியூட்டான கப்புள்ஸ் அப்படிங்கிறதுலையாச்சும் அவங்கள சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைச்சா, சம்பந்தமே இல்லாமல் அவங்கள கப்புள்ஸ்னே உள்ள கொண்டு வரக்கூடாதான். புரியுதுங்களா? இந்த அம்மாவோட எண்ணம் கப்புள்ஸ்ன்றதே வந்து அட்ரஸ் பண்ணக்கூடாது. காரணமே இல்லாம சம்பந்தமே இல்லாம அருண் மற்றும் ஆனந்தி வந்து கியூட் கப்புள்ஸ், கியூட் பேர். எதில் லிங்க் பண்ணி சொல்லுது அப்படின்னா, ராஜா ராணி டாஸ்க்ல நீங்க 2 பேரும் கப்புள்ஸா ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணீங்களா, அது நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க எப்படி வந்து சொம்படிக்குது, ஜால்ரா அடிக்குதுன்னு பாருங்க. அவங்கள உள்ளுக்குள்ளேயே கொண்டு வராம அப்படி திருப்பி விட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு 2 பேரை காட்டுது. பிக் பாஸே வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷாக் ஆயிட்டார். அதுக்கப்புறமா 2வது இடங்க, இந்த 2வது இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு யாரை சொல்லலாம், ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கும் நிறைய பேர் எதிர்பார்க்கறது வந்து விஷால் தர்ஷிகாவை தான்.
எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு யோசிக்கிறத பார்த்த உடனே பிக் பாஸுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு வேற யாரையும் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிக் பாஸ் அங்கேருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சாச்சனா யாரையாச்சும் காப்பாற்றணுமா அப்படின்னு கேட்குறாரு. இது அவர் ஏன் கேட்குறாரு, அவர் ஏன் கேட்டாருன்றது உள்ளே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு இந்த சீட்டு யாருக்கான சீட்டு, அவங்களுக்கான சீட்டு, அவங்களுடைய பேரை தான் சொல்லணும். ஆனால் சொல்லாமல் இந்த பொண்ணு வந்து மற்றவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுது. இதை பிக் பாஸே கண்டுபிடிச்சிட்டாரு. இதான் கரடி காரி துப்பிய மொமெண்ட்டு. அவரே கண்டுபிடிச்சி கேட்குறாருன்னு சொல்லிட்டு அப்பயும் எல்லாரும் இவங்களை பார்க்குறாங்க. விஷால் தர்ஷிகாவை பார்க்குறாங்க, சாச்சனாவை பார்க்குறாங்க. அவங்களுமே தங்களை சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க விஷால் தர்ஷிகா. ஆனால் இந்த பொண்ணு மறுபடியும் பிக் பாஸ் கிட்டே என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை பிக் பாஸ் நான் ரீசன் வந்து தேடிட்டு இருக்கேன், ஆள் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ரீசன் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்லுது அந்த பொண்ணு, யார் தெரியுமா சொல்லுது, ராயனையும் ஜாக்லினையும் நான் சொல்கிறேன். ஏன்னா அக்கா தம்பின்னு சொல்லிட்டு இவங்க வந்து க்யூட்டாக ஒன்று பண்ணுறதா நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருது. எவ்வளோ நெஞ்செழுத்தும், எவ்வளோ தெனாவிட்டு, எவ்வளோ திமிரு, என்ன ஆட்டிடியூடு உனக்கு இது. ஜாக்லின் அப்படியே பார்த்துட்டு தலையாட்டுறாங்க. ஓகே ஓகே நீ பண்ணு பண்ணு, என்ன பண்ணுற பண்ணு, சிறப்பாக பண்ணு அப்படின்ற மாதிரி காட்டிட்டாங்க. நீ வந்து ஜாக்லினும் ராயனும் க்யூட்டாக தான் இருக்காங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக தான் இருக்குது. வெளியில் பயங்கரமாக போட்டு வீடியோஸ் போட்டு ஹார்ட் விட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீயும் முத்துக்குமரனும் இந்த வீட்டுக்குள்ள ஒன்று பண்றீங்க பாரு. அன்னைக்கு எழுத பாரு, அண்ணன் முத்தண்ணா வேணும், அன்னைக்கு ஒன்று பண்ண பத்தியா, மக்கள் எல்லாம் சிரிச்சிட்டாங்க, காரி துப்புறாங்க உங்க ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேர், நீ சொம்பு முத்து வந்து சாச்சனாவுக்கு அடிக்கிற சொம்பா இருக்கட்டும், சாச்சனா முத்துக்கு அடிக்கிற சொம்பா இருக்கட்டும், நீ வந்து ஜாக்லினையும் ரயனையும் பத்தி பேசுற. அதாங்க சூரியனை பார்த்து நாய் குலைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணு அப்பப்போ ஜாக்லின் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜாக்லினா சௌந்தர்யாவை இப்போ ரயன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நாமினேஷனால ரயனுடைய பேர் தான் வருது. ஏன்னா ரயன் அவங்களோட க்ளோஸில் இருக்காரு அப்படின்றதுனால ரயன் பேர் அடிக்கடி வருது. ஜெஃப்ரியுடைய பேர் வருது. ஜெஃப்ரி செஞ்சு விட்டான். ஜெஃப்ரிக்கு என்ன வந்துச்சுன்னா, இவருக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, இதெல்லாம் ஒரு குழந்தையா அப்படின்ற மாதிரியான வாக்கியங்கள் ஜெஃப்ரிக்கு வந்துச்சு. அதில் சாச்சனாவை போட்டு விட்டான், இதெல்லாம் ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவுக்கு தான் சொன்னான் ஜெஃப்ரி. அவன் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டான். ஸோ உன்னை ஏன் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும். நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்றதுனால தான் உன்னை அவாய்ட் பண்ணுறாங்க. பேச தெரியாமல் இல்லை, இவகிட்டெல்லாம் பேச முடியாது அப்படி அவங்க போல, இதுகிட்டலாம் பேசணுமா அப்படின்றதுனால தான் உன்னை அவாய்ட் பண்ணுறாங்க சாச்சனா. அது உனக்கு தெரியல. மேபி உங்கள் அக்காவுக்கு தெரியும். வெளியில் வந்தீங்கன்னா நீ பார்க்கும்போது உனக்கும் தெரியும். நம்மளே வந்து டஃப்பான ஒரு பிளேயர் நினச்சோமே, டாப் 5 நினச்சோமே, இந்த வாரத்தை நீ தாண்டியான்னு பார்ப்போம் முதல்ல. ஏன்னா ஆனந்திக்கு கீழே நீ தான் இருக்கிற, இந்த வாரத்தை முதல்ல நீ தாண்டியான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாக்லின் கிட்ட வரலாம். நீங்கள் முதல்ல நீங்கள் யார்கிட்ட போட்டி போடணும்னா ஆனந்தி, மஞ்சரி, தர்ஷிகா, அப்புறம் சிவகுமார், இவங்க தாங்க உங்களுடைய காம்படிட்டர்ஸ். அவங்களோட தான் நீங்கள் போட்டி போடணும். யாரை வெளியில், யாருக்கு முந்தி யாரை வந்து சர்வே பண்ணணும்னு சொல்லிட்டு. நீ ஜாக்லின் கிட்டேயோ சௌந்தர்யா கிட்டேயோ போட்டி போடவே முடியாது. நீ எங்கேயோ இருக்க, அவங்க எங்கேயோ இருக்காங்க. முதல்ல அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. இந்த பொண்ணை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. எனக்கு மட்டும்தான் அப்படி இரிட்டேட் ஆகுதா, இல்லை உங்களுக்கும்? சிரிக்கிறது, அந்த பொண்ணு பேசுறதே காதில் கேட்க முடியல, ரத்தம் வருது. அந்த மாதிரியான ஒரு கிரியேச்சருங்க இது, ஒரு ஏலியன் கிரியேச்சர். அப்படிதான் இருக்கு. எந்த சீசன்லையும் இல்லாமல் 8 சீசன் நடந்திருக்கு. 8 சீசன்லையும் இது வரைக்கும் 50 நாளுக்குள்ளேயே இவ்வளோ மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட்னா அது சாச்சனா. உன் பிஹேவியர் அவ்வளோ கேவலமாக இருக்குது சாச்சனா. வயசுக்கு ஏற்ற மரியாதை கிடையாது, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, வயசுக்கு ஏற்ற பேச்சு கிடையாது. உனக்கு தேவைன்னா அக்கான்னு கூப்பிடுவேன், அண்ணான்னு கூப்பிடுவேன். உனக்கு அவங்க மேலே வந்து எதனா ஒரு வன்மம் வந்துச்சுன்னா பேரை சொல்லி கூப்பிடுவேன். முதல்ல உன்னுடைய எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி பழகு, அப்புறம் தான் திங்கிற சோறு இறங்கும். ஆட்டையை போட்டு திருட்டுத்தனமாக திங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காங்கல்ல, ரெஸ்பெக்ட் கூட எல்லாருக்கும். உன் லெவலுக்கு போது ஏன் மேலே போகிற? மேலே போனீங்கன்னா சிக்கி சின்னாபினமாகி தான் கீழே வருவேன். நம்மளாம் இவ்வளோதான் மோதணும், இவ்வளோதான் நம்ம தகுதினா அவ்வளோதான் மோதணும். ஸோ சாச்சனாவுடைய இந்த ஒரு கேடுகட்ட ஒரு விளையாட்டு இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இது அடின்னு அடித்து தான் வெளில அனுப்பணும், வர வழி கிடையாது. ஏன்னா மனசுக்குள்ளே பெரிய ரஜினி நினைப்பு அந்த அம்மாவுக்கு. அப்படி தான் நம்ம பிக் பாஸுக்கே வந்து தான் பிரின்சஸ் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற மாதிரி. கமெண்ட் செக்ஷனில் நல்லா போட்டு விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.